ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம த ஃப்ளேம் ஆஃப் அவர் லவ்வோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தான் உங்கள் அம்மாவை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின், நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போது சாய், அவங்கள நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் நான் அவங்களுக்கு எப்போவுமே துணையாக தான் இருந்திருக்கேன், அவங்கள என்ன எவ்வளோ ஹர்ட் பண்ணாலுமே நான் அவங்கள என்றைக்குமே ஹர்ட் பண்ணது கிடையாது, பட் அவங்க என் மேலே கொஞ்சம் கூட பாசம் வைக்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போது சாய், திருப்பி நீ அவங்ககிட்ட போகாத, நான் அவங்ககிட்ட போக உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின், நான் இங்கவே இருந்தால் கண்டிப்பாக அம்மா நான் எடுக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் உன்னையும் அப்பாவையும் தான் ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அதெல்லாம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும், நீ இங்கே தான் இருக்க போகிற, வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின், ஏற்கனவே இங்கே பேய் நினச்சி நிறைய ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, என்னாலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பேய் அவளோட ரூமில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த ரூமுக்கு கீழவே சாய் உட்காந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போது நான் பக்கத்தில் சைலண்ட்டாகவே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ சாய் என்ன ஒரு சர்ப்ரைஸ், நீ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க, உன் வாழ்க்கையில் தான் ஃபஸ்ட் டைம் போல அப்படின்னு சொல்கிறான். அப்போது நான் அப்படிலாம் கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் பேசினா உனக்கு இன்னும் தலைவலி வந்துடும், சும்மா உனக்கு கம்பெனி கொடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம சாய் பார்த்து சிரிச்சோன்னே, இங்கே பார்த்தியா, நீ ஒரு கொஷின் கேட்டதுக்கு நான் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறேன்னு, நீ முன்னாடி எப்படி உட்காந்து சைலண்ட்டாக திங்க் பண்ணிட்டு இருந்தியோ அந்த மாதிரி பண்ணு, நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நாக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அவள் கால் பண்ணி பேசிட்டு நம்ம சாய் கிட்ட, இப்போ உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அங்கே பேபி தனியாக உட்காந்துட்டு இருக்கா. சாயும் நாவும் வராங்க. நான் என்னாச்சு, நீ எதுக்கு இப்போ திருப்பி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அப்போது பேபி நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்களே, நான் உங்ககிட்ட சொல்லட்டா அப்படின்னு கேட்குறா. அப்புறம் எங்கள் வீ சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் நாக் பண்ணுறா. பட் உள்ளே பேய் இல்லை. அவள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு வீ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போது நான் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறா. அப்போ பேய் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போது பேய் நான் என்னோடய ஸ்கூல் லைஃப்பை கூட முடிக்கலை, எனக்குன்னு ஒரு ஸ்டடீஸ் எதுவுமே இல்லை, ஜாபுமே இல்லை, இப்போவே நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நான் நீ ஒன்றுமே கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது பேபி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்ன நினச்சாலே, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை அடிச்சே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. அப்புறம் ரான் வீட்டில் உட்காந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் அப்படியே கிளம்பி போகிறான். பார்த்தா அங்கே பானை தான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ரான் என் அண்ணனுக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போது நர்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, டாக்டர்கிட்ட நீ கேட்டுக்கோ, பட் உங்கள் அண்ணனோட பிரெயின் ரொம்ப இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ரான் அப்படியே அவங்க அண்ணனை பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். அதில் அவன் நிறைய பணம் கொடுத்தான்ல, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் வீ நடந்துகிட்டே இருக்காங்க. தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வீ அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை கொடுக்குறா. இதை பார்த்துட்டு ரான் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு பேயுமே வந்துடுறா. எல்லாருமே வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேய் நான் செஞ்சது தப்பு தான், பட் இருந்தாலுமே ஒரு அம்மாவானா நான் கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. வீயுமே ரொம்ப அழுகிறா. அப்புறம் அவள் ஹக் பண்ணிட்டு சாரி அப்படின்னு கேட்குறா. பேயுமே ஹக் பண்ணிட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சேட் அண்டுட்டு இருக்கா. அப்போது அங்கே நாவோட அப்பா நீ என்ன அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நம்ம ஹீரோயின், ஆமாப்பா நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இப்படியே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின்மே ஓகே சொல்லிடுறா. அப்புறம் ஓன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கால் வருது. அவள் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு பான் வச்சிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, இப்போது நீ படுக்கையா இருக்க, எனக்கு எதிராக நீ அகேன்ஸ்டாக பண்ணலை, அப்போ கண்டிப்பாக உனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே தான் ரான் இருக்கான் போல். இதெல்லாம் அவன் கேட்டுடுறான். அப்போது பேபியோட ஃப்ரெண்டு இது கண்டிப்பாக நான் ரான் கிட்டே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பேபி நீ அவன்கிட்ட தான் சொல்லாத, அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்து இதை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவளோட ஃப்ரெண்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன தான் பண்ணாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு பேபி ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறா.
அப்புறம் ஹீரோ அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அவங்க அம்மா வந்து "ஓன் என்ன பார்க்க வந்தா" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து "அவ எதுக்கு அங்க வந்தா? நீங்க எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லல?" அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க வந்து "அவ வந்து உன்ன தான் பார்க்க வந்தேன்னு சொன்னா. அப்புறம் நீ ஃபாவ போய் பார்த்துட்டு வந்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவன் "நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ அவங்க அம்மா "நீ எங்க போற?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் வந்து "நான் இப்போ வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா அங்க ஓன் தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கா போல. நம்ம ஹீரோ போனோனே எனக்கு உன்னோட ஹெலோலாம் தேவை கிடையாது. இப்போ நான் பிஸ்னஸ் பத்தி உன்கிட்ட பேசணும். உட்காரு அப்படின்னு சொல்றா. அப்புறம் வந்து இப்போ என்ன தெரியுமா? உன்னோட ப்ராடக்ட் எதுவுமே சரியில்ல. எல்லாமே ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. யாருக்குமே இது பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அங்க இருக்கவங்களும், ஆமா எங்களுக்கு உங்க ப்ராடக்ட்லாம் வேண்டாம். இவங்க இவ்வளோ பெரிய கம்பெனி இப்படி சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்படியா சரி ஓகே. என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஃபேக்ட்ரியிலே கொண்டு போய் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லிடுங்க. அதை நான் கொடுத்து காம்பன்சேட் பண்ணிடுறேன். வந்த வேலை முடிஞ்சிச்சுல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஓன் வந்து நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து நான் ஃபாவா தேடி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்டுட்டு ஓன் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கா. அப்புறம் அங்கே ஹீரோயின் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. நான் மட்டும் வந்தோடனே என்ன சாய காணோம் அப்படின்னு கேட்குறா. அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஒர்க்காக பேங்காக் வரைக்கும் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப கேர் பண்ணிக்கிறது அவன் ஒன்றை தான் போலையே அப்படின்னு கேட்குறா. அப்போது நான் அப்படிலாம் கிடையாது, அவன் உன்னை பற்றி தான் ரொம்ப வரி பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது, சாயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் யாரை நல்லா கேர் பண்ணிக்கிறானோ எனக்கு தெரியும். நீ தான் எங்கள் அண்ணன் ரொம்ப கேர் பண்ணிக்கிற. ஸோ கண்டிப்பாக என்னோட அண்ணி கூட இரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே நான் கூட வேலை பார்க்குற டீச்சருமே வந்துடுறாங்க. அவங்க வந்துடுறாங்க. நான் வந்து வெல்கம் பண்ணுறா. அவங்க வந்து நைட்டு வந்து எனக்கு எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போகிறாங்க. அப்புறம் ரான் வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லேருந்து கிளம்புறான். அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரான் வந்து இல்லை எனக்கு சில வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் நான் டெய்லியும் ரெகுலராக வேலைக்கு வருவேன் நீ எதிர்பார்க்காத. டைம் இருந்தால் கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நான் வந்து இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெய்பே பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போது அவள் வந்து எனக்கு அவள் பற்றி வேண்டாம், அவள் கூட ஒரு ஹேண்ட்ஸமாக ஒருத்தவன் இருப்பான்ல அவனை பற்றி வேணால் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு அவனை பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போது நான் வந்து நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அவள் அப்படியே அங்கே மயங்கிடுறா. அப்புறம் அங்கே வந்து பேங்காக்கில் கிளப்பில் ஒரு இன்வெஸ்டர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் கூட சாய் பேசிகிட்டு இருக்கான். அதே கிளப்பில் நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவே பார்த்துட்ருக்கு. அந்த கூட இருக்க பையன் வந்துட்டு என்ன என்னோட கேர்ள் கூட நீ ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோ நான் வாடி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் வந்து என்ன நீ தைரியம் வந்து இவ்வளோ எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறான். அப்போது சாய் வந்து அவனை அடிச்சுட்டு நீ ஒழுங்காக இங்கேருந்து போயிரு அப்படின்னு திட்டிடுறான். அப்புறம் வெளியில் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து தண்ணி கொடுக்குறான். அப்போது ஹீரோ வந்து என்னை வந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் அந்த அடியை நான் கண்டிப்பாக வாங்கியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சாய் வந்து உன்னோட பெயின் வந்து ஹாஃப் கூட கிடையாது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ நான் அதெல்லாம் சும்மா ஃபனுக்கு தான் பண்ணேன் தெரியுமா. ஃபஸ்ட்டு எனக்கு மேரேஜ் பண்ணிக்கவுமே விருப்பம் கிடையாது. எனக்கு மேரிட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு தான் ஆசை. அதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணேன். பட் ஃபாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவளை நான் இந்த வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடணும்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். இதெல்லாம் சாய் ரொம்ப சைலண்ட்டாகவே கேட்டுட்ருக்கான். அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ வந்து அவளோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துட்டா. இப்போ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து நம்மளோட ப்ராடக்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார், அவர் நினச்சா எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்து அவள் ஒரு சூனியக்காரி, அவள் இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்போது இந்த இன்வெஸ்டர் மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே நாவோட அப்பா வந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. அப்போது நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதே மாதிரி அவங்க அப்பாவை போய் எழுப்புறாரு. அவள் எந்திரிக்கவே மாட்றா. என்ன இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ரூம்குள்ளே வந்திருப்ப, உன்னை பார்க்கவே ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் வந்து என்னம்மா சொல்கிற, என்னை பார்க்க உனக்கு ரவுடி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவள் வந்து என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் வந்து நான் நாவோட அப்படின்னு சொல்ல வரும்போது அவரோட மூக்கிலே ஒரு பஞ்ச் பண்ணிடுறா. அப்புறம் அவள் வந்து நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல வந்தீங்க நாவோட அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் நான் நாவோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மூக்கிலேருந்து பிளட்டாக வந்துட்டுருக்கு. அப்போ அவள் வந்து ஐயோ சாரி மன்னிச்சிருங்கப்பா, நான் வந்து வேறு யாரோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா.
ரான் வந்து வியோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ வி வந்து உனக்கு எத்தனை சொல்லியிருக்கேன் என் வீட்டுக்கு எதுக்கு இப்போ நீ வந்த அப்படின்னு கத்துறான். அப்போ அவன் வந்து நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வி வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட பொண்ணு வந்து இப்படிலாம் பண்ண சொன்னது வேறு யாருமே கிடையாது அந்த ஊன் தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு வி ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அப்புறம் ரான்மே அங்கேருந்து போயிடுறான். அங்கே வி வந்து மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் வந்து என்ன இப்போ ஓனை பற்றிலாம் நீ யோசிக்காத, அவளை ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது வி வந்து அது எப்படி முடியும், அவளோட வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, எல்லாரோட வாழ்க்கையுமே அவன் கெடுத்துட்டா, இப்போது ஃபாவுமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்போது தான் வந்து நீ என் பேச்சு என்னைக்கு கேட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே வி வந்து யாருக்கோ கால் பண்ணிவிட்டு இப்போது நீ ஃப்ரீ தானே, உனக்காக நான் ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு இப்போது என்னோட கம்பெனிலுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் வந்து எடுத்துட்டா, அவளோட வீட்டுக்கே நான் போக மாட்டேன், நீ என் கூட வந்துடு ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ என் கூட வந்தேன்னா நம்ம அம்மா வீட்டிலே இருந்துக்கலாம், அப்படி இல்லாட்டி எங்கேயாச்சும் தனியாக போயிடலாம், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ரீட் பண்ணிட்டு அங்கே ஓனோட மேனேஜருக்கு கால் பண்ணிட்டு என்ன இப்போ என்னோட கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் வந்து ஆமாம், நீ எங்கே தான் போனஃபா, உங்கள் அம்மாவை நல்லா சமாளிக்கவே முடியல, நீ வேமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் நீங்கள் காலை வைங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அங்கே நாவோட ஃப்ரெண்டு வந்து நான் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்க அப்பா வந்து அவள் டேட்க்கு போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே யார் கூட அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் வந்து அவன் வந்து ஒரு பையன்தான் சாய் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹேண்ட்ஸமான பையனா என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை தனியாக போயிட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ உங்களோட மூக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவர் வந்து நீ எப்படி பஞ்ச் பண்ணன்னு தெரில, மூக்குலேருந்து பிளட் வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே பேப்பையை காட்டுறாங்க. அவள் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அங்கே சாயும் நாவும் இருக்காங்க. நான் வந்து சாய் அடிச்சுட்டு நீ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காத, நீ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறத பார்த்து அவளுக்கு அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறா. அப்போ சாய் வந்து என்னை 2 தடவை அடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்போது நான் வந்து நான் அடிச்சு நீ திருந்துறியா, உன் மூஞ்ச பாரு எப்படி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணி காட்டுறா. அப்போ சாயவை பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்துடுறான். அப்போது நான் வந்து நீ என்ன ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு கேட்குறா. அப்போது அழகான ஃபேஸ் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே முதனே அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறா. பட் சாய் தர மாட்டான். அப்போது நான் வந்து சரி ஓகே, இப்போது பேபியை வந்து நீ தான் நல்லா கேர் பண்ணிக்கணும், அவளுக்கு ஸ்பெஷல் ஹெல்ப்பர்ஸ்லாம் தேவை, அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நல்ல ஃபேமிலி சுச்சுவேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது சாய் வந்து அப்போ அந்த ஸ்பெஷல் ஹெல்ப்பர் நீ தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நான் வந்து பேபி கிட்டே உட்காந்துடுறா. அப்போ பேபி வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறா. அப்போது நான் வந்து நீ அதவே திருப்பி திருப்பி நினச்சா அப்படி தான் இருக்கும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ரிலாக்ஸ்டாக ஆகிற மாதிரி நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அங்கே ரான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவங்க அண்ணனவே நினச்சிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். அதில் வந்து பான் அவனுக்கு காசை கொடுத்துட்டு இப்போது ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன், இந்த கிளிப்பை வந்து நீ பேபியோட அம்மா வீக்கிட்ட கொடுத்துரு, அவங்க அடுத்து நடக்கிறதெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ராணுமே அந்த கிளிப்பை வாங்கியிருக்கான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.